நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல அதே ப்ராப்ளத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது ஃபைண்ட் த கேரக்டரிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 3 cross மேட்ரிக்ஸ். ஸோ கிவன் மேட்ரிக்ஸை லெட் ஏ ஈக்குவல்ட்டுன்னு அஷ்யூம் பண்ணி எழுதிக்கோங்க. திஸ் இஸ் ஆர்டர் 3 cross 3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் A is நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? lambda cube minus s1 lambda squared plus s2 lambda minus s3 equal to 0. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை ஸ்டார்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து s1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். s1னா சம் ஆஃப் த மெயின் diagonal எலிமெண்ட்ஸ். ஓகே. ஓகே. ஸோ சம் ஆஃப் த மெயின் டைகோனல்னால் என்னென்ன மெயின் டைகோனல் இருக்குது? 3 5 3. ஓகேவா? திஸ் இஸ் மெயின் டைகோனல். ஓகே. ஸோ 3 + 5 + 3 6 + 5 is 11. ஸோ s1 equal to 11. s1 equal to 11. ஓகேவா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் s2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். s2 equal to sum of the minus of the main diagonal. Minus of the main diagonal elements. Okay. So நமக்கு வந்து sum of the minus of the main diagonal minus sum of the main diagonal என்ன 3 5 3. ஸோ இதுக்கு வந்து மைனஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 எடுத்தோன்னா இந்த 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 காலமும் இந்த ரோவும் கேன்சல் ஆகும். அப்படி தானே? ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது அது ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 5 -1 -1 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ஸோ அதோட ப்ளஸ் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 5க்கு பார்க்கணும். இதான் மெயின் டைகோனல். ஸோ இந்த செகண்ட் ரோவும் செகண்ட் காலத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்குது? 3 1 1 3 3 1 1 3. எடுத்து எழுதும்போது கரெக்டாக எழுதுங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சம் வந்து தப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3. ஸோ தேர்டு ரோவை ஸ்கிப் பண்ணுங்கள். தேர்டு காலத்தை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 3 -1 -1 5 3 -1 -1 5. திஸ் இஸ் அகெயின் ஆர்டர் 2 cross 2 மேட்ரிக்ஸாக மாறிடும். ஆர்டர் 2 cross 2க்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு தெரியும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். 5 × 3 15. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். இன்ட்டு -1 × -1 +1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இது முடிஞ்சிருது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 3 × 3 9. ஃபார்முலாவில் ஒரு -1 × 1 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3 × 5 15. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். இங்கே ஆல்ரெடி -1 × -1 வந்து +1. ஓகேவா? ஃபார்முலாவில் உள்ள மைனஸை விட்டுறக்கூடாது. ஸோ 15 - 1 14 + 9 - 1 8 + 15 - 1 14. ஓகேவா? 14 + 14 28 28 + 8 36. So s2 equal to 36. This is equation 2. Next வந்து s3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். s3னா தெரியும் டிட்டர்மினன்ட் ஆஃப் a தான் s3. நமக்கு வந்து எனி கிவன் மேட்ரிக்ஸை எனி ரோ வைஸ் ஆர் காலம் வைஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணி டிட்டர்மினன்ட் a ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நான் ரோ வைஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். ரோ வைஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது ஸோ இது இங்கே இருக்கட்டும். நம்ம வந்து கிவன் மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிப்போம். மறுபடியும் a equal to determinant of 3 - 1 1 3
3 minus 1 1, minus 1 5 minus 1, minus 1 5 minus 1, 1 minus 1 3, 1 minus 1 3. ஓகே, ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் ரோ வைஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு ரோ வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போடுங்க. ஸோ வந்து 3 இன்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் ஸ்கிப் பண்ணுங்கள். -1 5 minus 1 -1 3. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், மேலே ஒரு மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு நான் போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதோட்டு மைனஸு, அகெயின் அந்த இடத்துல ஒரு -1 வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு ரோ ஸ்கிப் பண்ணுங்கள், செகண்ட் காலம் ஃபஸ்ட்டு காலம் ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ ரிமைனிங் -1 -1 1 3. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ தேர்டு காலம் ஃபஸ்ட்டு ரோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா -1 5 1 -1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து 3 இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா, ஆர்டர் டிட்டர்மினன்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ 5 × 3 15. இதை சால்வ் பண்ணும்போது ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், -1 × 1 1. ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் -1 × -1 +1. ஸோ +1 இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது -1 × 3 -3, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அகெயின் இங்கே 1 × -1 -1. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு -1 × 1 +1, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், 1 × 5 5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். 15 - 1 14. நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு -3, திஸ் இஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு 1 -4. ஓகே, 1 - 5 -4. ஸோ 3 × 14, 4 3s are 12, ரிமைனிங் 1 42. ஓகே, ப்ளஸ் -3 + 1 2 -2. ஓகே, ப்ளஸ் -1 × -4 -4. ஓகே, ஸோ 42, இது ரெண்டும் சேம் சைன். ஸோ -6 வந்து மைனஸ் பண்ணுங்கள். 42 - 6 வந்து 36. ஸோ S3 = 36. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண S1 S2 S3 வேல்யூ எல்லாம் அந்த ஈக்குவேஷனில் வந்து ஸ்டாரிங் ரேஷியோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1 2 and 3 இன் ஸ்டார். ஸ்டாருங்கிறது என்னன்னு தெரியும் நமக்கு. ஈக்குவேஷன் λ³ மைனஸ் S1 λ² ப்ளஸ் S2 λ மைனஸ் S3 = 0ன்னு தெரியும். ஸோ λ³ மைனஸ் S1 என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், S1ங்கிறது வந்து 11, S1ங்கிறது 11 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சாரி, S1ங்கிறது 11. ஸோ -11², S2ங்கிறது 36 λ மைனஸ் S3ங்கிறது 36. ஓகேவா, திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். ஓகே, இதை ஏன் டினோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் λ³ -11 λ² + 36 λ minus 36 equal to 0. This is the characteristic equation of the given matrix A. Okay va? So this is the first step. Next video la second step, அதாவது how to find eigen values. இந்த characteristic equation solve பண்ணி எப்படி eigen values find out பண்ணுறதுங்கிறது next video பார்க்கலாம். Thank you.